மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க தி கில்லர் இஸ் சோ ரொமான்டிக் அப்படிங்கிற டிராமாவோட பார்ட் 4 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முந்தின உள்ள பார்ட்ஸ் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இந்த டிராமாவோட எல்லா எபிசோடும் கரெக்டா நோட்டிஃபை பண்ண மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். இப்போ கடைசியா நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் அன்னைக்கு மாஸ்க் போட்டு வந்து நம்ம கூட சண்டை போட்டது நம்மளோட பார்ட்னர் தான் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருமா. அதுக்கடுத்து என்ன ஆகும்னா, இப்ப நம்ம ஹீரோ அந்த பிரின்ஸை தான் போய் பார்ப்பான். என்னன்னா, அந்த பிரின்ஸுக்கு இப்ப இவன் தானே ப்ரொடெக்ஷன், அதனால அந்த பிரின்ஸ் கூடயே நம்ம ஹீரோ இருப்பானா. அப்போ இவங்க ரெண்டு பேரா தனியா இருக்காங்கிறதுக்காக அந்த பிரின்ஸ் நம்ம ஹீரோ கூட சும்மா கேம் விளையாண்டுக்கிட்டே பேசிக்கிட்டே இருப்பான். ஆனா நம்ம ஹீரோவா ஒரு மாதிரி ஜோன் அவுட் ஆகி எதையோ பத்தி யோசிச்சுக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த இடத்துக்கு வெளியே ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கும். என்னன்னு பார்த்தா, இப்ப வெளியே நம்ம ஹீரோயின் ஒரு பெட்டியோட வந்து நிப்பா. ஆனா இப்ப உள்ள பிரின்ஸ் இருக்கிறதுனால இந்த பிரின்ஸோட மெசஞ்சர் அவனோட பாதுகாப்புக்காக யாரையுமே உள்ள விடக்கூடாதுங்கிறனால நம்ம ஹீரோயினையும் உள்ள விடாம வெளியவே பிடிச்சு வச்சிருப்பா. ஆனாலும் நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க, என்னோட ஹஸ்பண்ட் உள்ளதான் இருக்காரு, நான் அவரை பார்க்க தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாளா. இந்த சவுண்டை கேட்டு நம்ம ஹீரோவும் அந்த பிரின்ஸும் இப்ப வெளியே வந்துருவாங்க. இப்ப நம்ம ஹீரோவை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் அப்படியே வேகமா முன்னாடி வந்து, நான் இந்த சைடு நடந்து போய்கிட்டு இருந்தேன், அப்போ இந்த வீட்டுக்குள்ள நீங்க வரத பார்த்தேன், அதனாலதான் உங்களை பார்த்துட்டு போலான்ட்டு கேஷுவலா உள்ள வந்தேன் அப்படிங்கிற மாதிரி 2 அடி முன்னாடி எடுத்து வைப்பாளா. ஆனா நம்ம ஹீரோ இப்ப இந்த பிரின்ஸை தான் பண்ணிருவாளோ அப்படிங்கிற பயத்திலேயே அவளை இவங்க கிட்ட க்ளோஸா வரவே விட மாட்டான். ஆனா இது தெரியாத பிரின்ஸ் இப்ப அப்படியே, ஓ நீங்க தான் இந்த டாக்டரோட ஒய்ஃபா, அது ஒண்ணும் இல்ல, எனக்கு லைட்டா உடம்பு சரியில்லை, அதனால என்ன கவனிச்சுக்கிறதுக்காக உங்களோட ஹஸ்பண்ட் டாக்டரை நான் இங்க கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஏன்னா இவங்க எல்லாரையும் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயினுக்கு இவனோட ஐடென்டிட்டி தெரியாதுங்கிற மாதிரி தான் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இப்ப வரைக்குமே அவங்க அதே பிட்ட கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுக்கிட்டு, நீங்க எதுவுமே என்கிட்ட ரொம்பலாம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், இப்ப நான் எதுக்கு இங்க வந்தேன்னா, இன்னைக்கு என்னோட பர்த்டே, அதுக்காக என் ஹஸ்பண்ட் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஈவினிங்க்கு அவர் ஸ்பெஷலா போடுறதுக்குன்னே ஒரு ட்ரெஸ் நான் ரெடி பண்ணிருக்கேன், அதை கொடுத்துட்டு போகலாம் தான் இந்த பாக்ஸோட நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அந்த பாக்ஸ் ஓபன் பண்ண போவாளா. ஆனா நம்ம ஹீரோ இப்பயுமே இவனை நம்ப மாட்டான். அதனால அந்த பாக்ஸை திறக்க விடாத மாதிரி தான் பண்ணுவான். ஒருவேளை உள்ள எதுவும் கெமிக்கல் பவுடர் எதுவும் வச்சிருப்பாளோ அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின், ஹஸ்பண்ட் உங்களுக்கு என்னாச்சு, உள்ள இருக்கிறது வெறும் ட்ரெஸ் தான், அந்த பாக்ஸை நான் ஓபன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி இப்ப அவனோட கையை தட்டிட்டு அந்த பாக்ஸ் ஓபன் பண்ணுவாளா. பார்த்தா அதுல உண்மையிலேயே இவன் நம்ம ஹீரோக்காக ரெடி பண்ண ட்ரெஸ் தான் இருக்கும். அதுக்கடுத்து டக்குன்னு இப்ப நம்ம ஹீரோ, சரி இந்த ட்ரெஸ்ஸை நான் ட்ரை பண்ணி பாக்குறேன், நீ என் கூட கொஞ்சம் உள்ளவா அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல இருக்கிற ரூமுக்கு நம்ம ஹீரோயினை வேகமா இழுத்துட்டு போயிருவான். இப்போ அங்க பக்கத்துல இருக்க ரூம்குள்ள போன உடனே நம்ம ஹீரோயின் எதுவுமே நடக்காத மாதிரி அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து, இதை போட்டு பாருங்க, ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா நான் உடனே பண்ணிருவேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்துல வருவா. ஆனா இவ பக்கத்துல வரதே நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி பயமா தான் இருக்கும். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், ஹஸ்பண்ட் என்னை பார்த்து பயப்படாதீங்க, நான் இங்க வரப்ப எந்த ஒரு வெப்பனும் எடுத்துட்டு வரவே இல்லை, ஜஸ்ட் இந்த ட்ரெஸ்ஸோட மட்டும் தான் வந்திருக்கேன், சோ பயப்படாம இதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் மேல இந்த ட்ரெஸ் அப்படி போட்டு பாப்பாளா. அப்படி இவ நம்ம ஹீரோ மேல அந்த ட்ரெஸ்ஸை வச்சு பாத்துக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப க்ளோஸா வந்து அப்படியே அவனை ஹக் பண்ணுவாளா. இப்ப ஹக் பண்ணவ டக்குன்ட்டு அவன் இடுப்புல இருந்த ஒரு சீக்கிரட்டான வெப்பனை எடுத்துருவா. இப்ப அப்படியே அந்த கத்தியை எடுத்துட்டு, என்ன ஹஸ்பண்ட் இவ்வளவு ஷார்ப்பான கத்தியை வச்சிருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பார்த்து பாயிண்ட் பண்ணியே பேசிக்கிட்டு இருப்பா. அடுத்து இப்படி பாயிண்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தவ அப்படியே டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட கழுத்திலேயே கத்திய வச்சு, என்ன எனக்கு பயந்து இந்த கத்தி எடுத்துட்டு வந்தீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பா. ஆனா அதுக்கு நம்ம ஹீரோ துளி கூட பயப்படாம அப்படியே இன்னும் க்ளோஸா நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, உன்னை பார்த்து நான் ஏன் பயப்படணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த கத்தியை அப்படியே ஓரமா தூக்கி போட்டுட்டு, சரி இந்த ட்ரெஸ்ஸை கழட்டுங்க, கொஞ்சம் லூஸா இருக்கு, நான் ஃபிட் பண்ணி உங்களுக்கு ஈவினிங் கொண்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு இருப்பா. அப்போ நம்ம ஹீரோ டக்குன்ட்டு அவ கையை பிடிச்சு, இங்க பாரு, இன்னைக்கு உன் பர்த்டே தானே, நீ எங்கேயுமே போகாம வீட்டுல உன்னால இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், சரி என்ன இதை பண்ண சொல்றீங்களே, அப்பனா இன்னைக்கு என் பர்த்டே தானே, இப்பவே இந்த இடத்துல இருந்து கிளம்பி உங்களால ஏன் கூட வர முடியுமா அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பா. அதுக்கு நம்ம ஹீரோ எதுவுமே பேசாம அமைதியா இருப்பானா. உடனே நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க, நான் கேட்டதை உங்களால பண்ண முடியல, அப்போ நீங்க சொல்றத மட்டும் நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி கோச்சுக்குவா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ என்ன மீன் பண்றான்னா, நீ இன்னைக்கு நைட்டு வீட்லயே இரு, இந்த பிரின்ஸ் பக்கம் வராத அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல வரான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், அப்பனா நீ இந்த பிரின்ஸ் கூட கவலை இல்லாம ஏன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனா இவங்க 2 பேரும் சொன்னதுக்குமே அவங்க பார்ட்னர் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகி, ஏய் நீ பண்றது எவ்வளவு பெரிய தப்புன்னு உனக்கு தெரியுதா இல்லையா, இப்படியே நீ பண்ணிக்கிட்டு இருந்த என்னால உன்னை ப்ரொடெக்ட் பண்ணவே முடியாது, ஏன்னா நீ கொல்லணும்னு நினைக்கிறது ஒரு பிரின்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துவான். ஆனா அதுக்கு நம்ம ஹீரோயின், இங்க பாருங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி எனக்கு வர ஃபர்ஸ்ட் பர்த்டே இது, உண்மையிலே உங்களுக்கு என் மேல அக்கறை இருந்துச்சுன்னா இன்னைக்கு எனக்காக நைட்டு என்னை பார்க்க வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு
அவ கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்ப கோச்சிட்டு வந்த நம்ம ஹீரோயின் அவளோட இன்ஃபார்மர் கூட உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப அந்த இன்ஃபார்மர் கேப்பா, சரி இன்னைக்கு அந்த பிரின்ஸோட விஷயத்துல நீ என்ன முடிவெடுக்க போற அப்படிங்கிற மாதிரி கேப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், சப்போஸ் என்ன தேடி இன்னைக்கு என் ஹஸ்பண்ட் நான் சொன்ன இடத்துக்கு வந்தாருன்னா அந்த கேப்பை யூஸ் பண்ணி நான் போய் அந்த பிரின்ஸை போட்டு தள்ளிடுவேன். என்ன தேடி என் ஹஸ்பண்ட் வராம அந்த பிரின்ஸ் கூடயே ஒரு ப்ரொடெக்டரா கூடவே இருந்தாருன்னா அப்பனா அவனோட மனசுல நான் இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அவன் கூட நான் நேருக்கு நேரா போய் அந்த பிரின்ஸ்க்காக சண்டை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லுவா. இதை கேக்குறப்ப, ஆமாமா நீ ஒரு கொலை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்ட, அதை நம்ம ஹீரோ தடுக்கவும் கூடாது, அதே மாதிரி உன் மேல இருக்கிற பாசத்தால அவன் உன்னை தேடி வரணும், இந்த கேப்பை யூஸ் பண்ணி போய் நீ அந்த பிரின்ஸை போட்டு தள்ளிடுவ, இதுல உன் காதல் எங்கம்மா தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே நைட் ஆயிருமா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த பிரின்ஸ் கூட இருப்பான், இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவை நினைச்சு அப்படியே சரக்கா அடிச்சுக்கிட்டே இருப்பா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா இருக்கிறத பார்த்தனையும் அந்த பிரின்ஸே இப்ப அப்படியே, இங்க பாருங்க இன்னைக்கு உங்களோட ஒய்ஃபோட பர்த்டேன்னு வேற சொன்னாங்க, சப்போஸ் உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமா இங்க இருந்து கிளம்பி போங்க, எனக்கு தான் பாதுகாப்புக்கு என்னோட ஆட்கள் இங்க இருக்காங்கல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த பிரின்ஸ் சொல்லுவானா. இவன் இப்படி சொன்ன உடனே இப்ப நம்ம ஹீரோ அப்படியே, அப்பனா நான் என்னோட ஒய்ஃபை போய் பார்த்துட்டு வரேன், உங்களுக்கு வேணும்னா நான் எக்ஸ்ட்ரா இங்க 4-5 பேர் அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுவானா. ஆனா இவன் கிளம்பின உடனே அந்த பிரின்ஸ் இப்ப அப்படியே அவனோட மெசஞ்சர் கிட்ட அவனோட ஒய்ஃபை தான் சூஸ் பண்ணிருக்கான், சோ அப்பனா அடுத்து என்ன பண்ணணுங்கிற வேலையை நீ பாத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோக்காக ஒரு இடத்துல அப்படியே குடிச்சுக்கிட்டே வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாளா. ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம ஹீரோ வராதனால இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி ரொம்ப வெக்ஸ் ஆகி போயிருவா. பட் இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ இந்த இடத்துக்கு வந்து, எனக்கு நீ தான் முக்கியம், உனக்காக தான் நான் இங்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. இதை கேட்டோன்னே நம்ம ஹீரோயினுக்கு செம ஹாப்பி ஆயிரும். ஆனா அப்பன்னு பார்த்து இவங்க இருக்கிற இடத்த ஒரு 4-5 பேர் அப்படியே சுத்து போட்டுருவாங்க. இதை பார்த்தோம் நம்ம ஹீரோயின் இப்ப அப்படியே, ஓ இதுக்கு தான் நீ இந்த இடத்துக்கு வந்தியா, நான் கூட ஒரு செகண்ட்ல நீ என் மேல நிறைய லவ் வச்சிருக்கியோன்னு நினைச்சேன், என்ன போட்டு தள்ளுறதுக்கு ஆட்களோட தான் இங்க வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. ஆனா நம்ம ஹீரோ, ஐயோ அது என்னோட ஆட்களே கிடையாது, அவங்க எப்படி வந்தாங்கன்னு தெரியல அப்படின்ட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கிற டைம்லயே இப்ப கரெக்டா ஒரு அம்பு நம்ம ஹீரோனை நோக்கி வருமா. ஆனா நம்ம ஹீரோயின் எப்படியோ விலகி போயிருவா. அதுக்கடுத்து நம்ம ஹீரோவும் கத்துவான், தயவு செஞ்சு அவளை ஷூட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு. ஆனா அதையும் மீறி அங்க இருந்த எல்லாரும் அப்படியே அம்பை விட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அதுல ஒரு அம்பு இப்ப அப்படியே நம்ம ஹீரோனோட கைய உரசிட்டு போயிருமா. இதை பார்த்து நம்ம ஹீரோ ஷாக் ஆகிறதுக்குள்ள இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து அவன் கழுத்துக்கிட்டே வச்சு, உன்னை நம்பினது ஏன் தப்பு தான், தயவு செஞ்சு என் பின்னாடி வந்துடாத, வந்த உன்னை கொன்றுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே எஸ்கேப் ஆகி போயிருவா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் ரொம்ப கோவமா அவளோட வீட்டுக்கு தான் போவாளா. அங்க அந்த அசிஸ்டன்ட் மட்டும்தான் வீட்டுல இருப்பா. நம்ம ஹீரோயினோட தங்கச்சி அந்த போவும் நம்ம ஹீரோவோட அசிஸ்டன்ட் அந்த வெண்ணும் இப்ப ஒன்னா வெளியே போயிருந்திருப்பாங்க போல. இது தெரிஞ்சு நம்ம ஹீரோயின், ரொம்ப நல்லதுதான், நீயும் இப்போதைக்கு இந்த வீட்டுல இருக்காத, இங்க இருந்து எல்லாரும் கிளம்பி போயிட்டு காலையில வாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா இந்த அசிஸ்டன்ட்டை வெளியே அனுப்பிச்சிருவா. இப்போ கரெக்டா நம்ம ஹீரோவும் இந்த இடத்துக்கு வந்துட்டு அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு கிட்ட, அவ என்ன உள்ளயா இருக்கிறா, சரி நான் போய் அவளை உள்ள பாக்குறேன், தயவு செஞ்சு நீயோ இல்ல வேற யாரோ கொஞ்ச நேரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வராதிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இப்ப வீட்டுக்குள்ள போயிருவான். இந்த அசிஸ்டன்ட்டுக்கு இதனாலேயே ஒரு சந்தேகம் வந்துடும், என்னாச்சு எதுவும் பிரச்சனையா, ஏன் 2 பேரும் இப்படியே சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி அவ பதட்டமா வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பா. இப்போ நம்ம ஹீரோ வீட்டுக்குள்ள போய் பார்த்தா அங்க திரும்பவும் நம்ம ஹீரோயின் குடிச்சுக்கிட்டு இருப்பாளா. நம்ம ஹீரோ இப்ப அப்படியே பொறுமையா, இங்க பாரு ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கு, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வருவான். ஆனா அதுக்கு உடனே இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு கத்தி எடுத்து, நான் தான் என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராதன்னு சொன்னேன்ல அப்படின்ட்டு இப்ப நம்ம ஹீரோவை குத்துறதுக்காக வேகமா அந்த கத்தி எடுத்துட்டு வருவா. ஆனா ஆப்போசிட்ல நிக்கிற நம்ம ஹீரோ அவ கூட திரும்பி சண்டைலாம் போட மாட்டான். ஆனா இவனுக்கு குத்துப்படாத அளவுக்கு அதை எல்லாத்தையும் அப்படியே பிளாக் பண்ணிக்கிட்டு இருப்பான். இப்பன்னு பார்த்து கரெக்டா அந்த இன்ஃபார்மர் லேடியும் நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வெளியே வந்துருவாளா. இப்ப உள்ள ரொம்ப பயங்கரமா சத்தம் கேட்கும். இதுலயே அவ கண்டுபிடிச்சிருவா, சரி உள்ள ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதுவே உள்ள பார்க்கணும், ஏதோ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போடுற மாதிரியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, 2 ரவுடி பசங்க சண்டை போடுற மாதிரி அப்படியே பறந்து பறந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ஹீரோயின் தான் உச்சக்கட்டம். அவ கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்துலயுமே நம்ம ஹீரோவை தாக்க தான் ட்ரை பண்ணுவாளா. இப்போ அன்பார்ச்சுனேட்டா அவ எதிர்பார்த்த மாதிரியே நம்ம ஹீரோக்கு கழுத்துலயே லைட்டா ஒரு வெட்டு பட்டுருமா. ஆனா அதை நினைச்சு நம்ம ஹீரோயின் துளி கூட வருத்தப்பட மாட்டா. அவ ஒரு மாதிரி திமிராவே நம்ம ஹீரோவை பாத்துக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோ பொறுத்தது போதுன்ட்டு இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினோட கையை பிடிச்சு அவ நகர முடியாத அளவுக்கு ஒரு லாக் ஒண்ணு போட்டு, இங்க பாரு உண்மையிலே அந்த இடத்துக்கு நான் அவங்கள கூட்டு வரல, அவங்களாம் கண்டிப்பா என்னோட டீம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பே இல்ல, ஏன்னா நான் சொன்னதை மீறியும் உன்னை ஷூட் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லுவான். அதுக்கு உடனே நம்ம ஹீரோயின், அப்பனா நீ எதுக்கு அந்த இடத்துக்கு
இடத்துக்கு வந்த அப்படிங்கிற மாதிரி கத்துவாளா. அதுக்கு நம்ம ஹீரோ, ஏன்னா நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், அதனாலதான் உன்னை பாக்குறதுக்காக நீ சொன்ன இடத்துக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். இதை கேட்டோன்னு நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி டச்சிங் ஆயிரும். ஆனா இதுக்கு நம்ம ஹீரோனுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணணும்னே தெரியாதா. உடனே இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோவோட கைய நல்லா கடிச்சு வச்சிருவா. ஆனா என்னதான் இவ இப்படி நடந்துகிட்டாலும் நம்ம ஹீரோ ரொம்ப சூப்பருங்க. அவன் இப்ப டக்குன்ட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்புறம் என்ன, இவ்வளவு நேரம் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தவங்க இப்ப ஃபுல் ரொமான்டிக் மூடுக்கே போயிருவாங்க. இதுவே இப்ப அப்படியே அந்த வீட்டுக்கு வெளியே தான் காட்டுவாங்க. அந்த அசிஸ்டன்ட் வெண்ணும் அந்த போவுமே இப்ப இந்த வீட்டுக்கு வந்துருவாங்களா. இவங்கள பார்த்தனையும் அந்த இன்ஃபார்மர் லேடியும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும், ஐயோ உள்ள ஏதோ பெரிய சண்டைன்னு நினைக்கிறேன், ஃபர்ஸ்ட் வாங்க உள்ள போய் என்னன்னு பாப்போம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போய் பார்த்தா அங்க இருக்கிற டேபிள் சேர் எல்லாமே உடஞ்சு கிடக்கும். இதை பார்த்தனே அவங்களே ஒரு மாதிரி ஷாக் ஆகி, என்னடா இது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போட்ட சண்டை மாதிரியே இல்லையே, ஏதோ குட்டியா ஒரு போரே நடந்த மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இப்ப கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் தேடி அவங்களோட பெட்ரூம்க்கே போயிருவாங்களா. இவங்க பெட்ரூம்குள்ள ஒரு அடி எடுத்து வச்சனையுமே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும், ஏ யாரும் இங்க வராதீங்க, எல்லாரும் ஃபர்ஸ்ட் இந்த ரூமை விட்டு வெளியே போங்க, நாங்க நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கத்துவாங்க. ஆனா இதுலயே அந்த இன்ஃபார்மர் லேடிக்கு புரிஞ்சிரும், ஓகே இவங்க சண்டை போட்டு முடிச்சு இப்ப ரொம்ப ரொமான்டிக்கா சமாதானம் ஆகிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அங்க இருந்து எல்லாரையும் இப்ப அப்படியே வெளியே கொண்டு வந்துருவா. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினோட வீடை தான் காட்டுவாங்க. அப்படியே அந்த வீடே ஒரு மாதிரி அலங்கோலமா கிடக்கும். அங்க இருக்கிற வேலைக்காரங்கெல்லாம் இங்க என்னடா போரே நடந்திருக்கும் போலயே அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு பொருளும் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போதான் அந்த அசிஸ்டன்ட் வென் அந்த இடத்துல ஒரு கத்தி இருக்கிறத பாப்பான். இதை பார்த்தனையும், என்னடா இவங்க கத்தியெல்லாம் வச்சு சண்டை போட்டிருக்காங்க போலயே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லுவான். இதை கேட்டனையும் அந்த தங்கச்சி போ ஒரு மாதிரி கவலைப்பட ஆரம்பிச்சிருவா. ஐயோ அக்காவோட ஐடென்டிட்டியை பத்தி அவளோட ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருச்சு போலயே அப்படிங்கிற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்லயே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா கை கோர்த்துட்டு ஜோடியா நடந்து வருவாங்க. இவங்கள பார்த்தா, என்ன நேத்து நாங்க சண்டை போட்டோமா, வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க எக்ஸ்பிரஷனே இருக்கும். இதை பார்த்துக்கடுத்து அந்த தங்கச்சி போ என்ன நினைச்சான்னு தெரியல. இப்ப டக்குன்ட்டு அந்த வெண்ணு கிட்ட வந்து, நான் உன்கிட்ட சில உண்மையெல்லாம் சொல்லணும், என் கூட ரூமுக்கு வா அப்படிங்கிற மாதிரி கூட்டு போவா. இதுவே இன்னொரு பக்கம் இப்ப நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அப்படியே வெளியே ஷாப்பிங் மாதிரி போய்கிட்டு இருப்பாங்களா. அப்போ அவங்க பேசிக்கிட்டே நடந்து போறப்ப ஒரு இடத்துல ரெண்டு பேரும் ஆப்போசிட்ல நிக்கிற மாதிரி ஆகும். இப்போ அதுக்கு நம்ம ஹீரோயின் உடனே, நான் எப்பயுமே உனக்கு ஆப்போசிட்ல இருக்கணும்னு சொல்லி நினைக்கவே மாட்டேன், நான் அந்த கடைசி அசைன்மெண்ட் எடுத்ததுக்கு காரணமே உன் கூட ஹாப்பியா இருக்கணுங்கிறதுக்காக தான். சோ உன்னை விட எனக்கு அந்த அசைன்மெண்ட் முக்கியமே கிடையாது, நான் எப்பயுமே உன் சைடு தான் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆப்போசிட் சைடுல இருந்தவ கியூட்டா நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிக்கிட்டு அவன் பக்கத்துல வந்து நின்னுக்குவா. இதுவே இன்னொரு பக்கம் திரும்பி அந்த போவையும் அந்த அசிஸ்டன்ட் வெண்ணையும் தான் காட்டுவாங்களா. இப்போ அந்த தங்கச்சி, நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிப்பா. அதுக்குள்ள அந்த வெண் இப்ப அப்படியே, நீ என்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லணும், என் கழுத்து கிட்ட இருக்கிற தழும்பு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தழும்பு கிடையாது, இப்போ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தழும்பு தான். சோ நீ தேடுற ஆளு நான் கிடையாது, எனக்கு தெரியும் இந்த தழும்பு என் கழுத்துக்கிட்ட இருக்குங்கிறனால தானே நீ என்னைக்கு என் கூட வெளியவே வந்த, பட் சாரி உன்னை காப்பாத்தின ஆள் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அந்த வெண் சொல்லுவானா. அதுக்கு அந்த போய் இப்ப அப்படியே சிரிச்சுக்கிட்டே, என்னை காப்பாத்தின ஆள் நீ கிடையாதுன்ட்டு அந்த தழும்ப தொட்டோனுமே எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நான் எதுக்கு உன் கூட வெளியே வந்தேன்னா அது நீ என்னை காப்பாத்தினவனா இருப்ப அப்படிங்கிறதுக்காக கிடையாது, உன்னோட ட்ரூ நேச்சரும் உன்னோட கேரக்டரும் பிடிச்சு மட்டும்தான். நீ எனக்காக பண்ண குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும். அன்னைக்கு ரோட்ல நடந்து போறப்ப நான் யார் மேலேயும் மோதி பிரச்சனை ஆயிடக்கூடாது அப்படின்ட்டு அங்க இருந்து எல்லாருக்கும் நீ காசு கொடுத்து அவங்கள ஓரமா நிக்க சொன்னதும் எனக்கு தெரியும். நான் எப்ப வெளியே போனாலும் எனக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி நீ என் பின்னாடியே நிப்பங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு கேரக்டர்னாலதான் எனக்கு உன்னை பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த போ சொல்லுவா. இதை கேட்டனையும் அந்த வெண்ணுக்கு செம ஹாப்பி ஆயிரும். அதுக்கடுத்து இப்ப அப்படியே அந்த போ, சரி இப்ப என்னோட சீக்கிரட்டை பத்தி தெரிஞ்சுக்கிற நேரம் அப்படின்ட்டு அந்த சீக்ரெட் டோர் ஓபன் பண்ணுவாளா. இப்ப அதுக்குள்ள போய் பார்த்தனையும் இந்த வெண் செமையா ஷாக் ஆயிருவான். இதுவே இன்னொரு பக்கம் இப்ப வெளியே போன நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் திரும்பி வீட்டுக்கு வந்துருவாங்களா. அவங்க வந்தனையும் நம்ம ஹீரோயினோட அசிஸ்டன்ட் அப்படியே, உங்க தங்கச்சியும் அந்த வெண்ணும் அவங்க ரூம்குள்ள போனாங்க, போய் ரொம்ப நேரம் ஆச்சு, உள்ள இருந்து ஒரு சத்தமும் வரல அப்படிங்கிற மாதிரி அந்த அசிஸ்டன்ட் சொல்லுவாளா. இதை கேட்டனையும் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் இப்ப அப்படியே பதறி அடிச்சுட்டு அந்த போவோட ரூமுக்கு தான் போவாங்க. அங்க போய் பார்த்தா நம்ம வெண் இவ்வளவு வெப்பன்ஸை பார்த்துட்டு இந்த போ மேல கோவப்படுவான்னு பார்த்தா அவன் அப்படியே, வா இதெல்லாம் நீதான் செஞ்சியா, நான் கூட உன்னை சாதாரணமான ஆள்னு நினைச்சேன், பரவாயில்லையே உனக்குள்ள இவ்வளவு டேலண்ட் இருக்கே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்குவான். இவன் பாசிட்டிவா எடுத்துக்கிட்ட கடுத்துதான் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் நிம்மதியாவே இருக்கும். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டே இவங்க 4 பேரும் இப்ப டீமா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா. அப்பதான் அந்த போவும் நம்ம ஹீரோயினும் இத்தனை நாள் இவங்க என்னென்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் அந்த வெண் கிட்ட சொல்லுவாங்க. இதை கேட்டனும் அந்த வெண் ரொம்ப ஷாக் ஆகி, என்னது நீங்க கொலையெல்லாம் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்பா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோயினும், இங்க பாரு அடிதடி சண்டை எல்லாமே நான் மட்டும் தான் பண்ணுவேன், போக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும்
இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு அந்த வென் சிரிச்சுக்கிட்டே, நீங்க அதை பத்தி சொல்லவே தேவையில்ல, எனக்கு தெரியும் என் போ ரொம்ப நல்லவ அப்படிங்கிற மாதிரி இழிச்சுக்கிட்டே பேசுவான். அப்போ அந்த தங்கச்சிக்காரி நம்ம ஹீரோயின் கிட்ட, சரிக்கா நீ அந்த கடைசி அசைன்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்ட, ஆனா இதை உன்னோட பாஸ் எப்படி ஏத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி அவ கேட்பாளா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, சரி உன்னோட பாஸ் யாரு, அவரை பத்தின டீடைல்ஸ்லாம் சொல்லு அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அதுக்கு நம்ம ஹீரோயின், இல்ல அவரை பத்தி எனக்கு எந்த டீடைல்ஸும் தெரியாது, இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் அவரோட ஃபேஸே பார்த்ததில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதுக்கு உடனே நம்ம ஹீரோ, நீ சொல்ற டீடைல்ஸ்லாம் வச்சு பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி சந்தேகமா இருக்கே, இது வரைக்கும் உன்னோட பாஸ் உனக்கு கொடுத்த அசைன்மெண்ட் எல்லாமே தப்பு பண்ணவங்கள தண்டிக்கிற மாதிரி இருக்கிற அசைன்மெண்ட் மட்டும்தான். அப்படி இருக்கிறப்ப எதுக்கு இந்த கடைசி அசைன்மெண்ட்ல நீ பிரின்ஸ கொல்ற மாதிரி அவர் ஒன்னு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்காரு, இதுல வேற எதுவும் விஷயம் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ இங்க யோசித்துக்கிட்டு இருப்பான். அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ இதுக்கடுத்து நம்ம ஹீரோயினோட பாஸ்னால இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வருமா அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே गाइस, நாளைக்கு நான் போட போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆனா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்கறேன். அது வரைக்கும் பை பை.